This video is sponsored by SPO Digital Marketing. So, more details, contact WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பொதுவா மஞ்சூரியனாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே வாங்குறத விட அட்டகாசமான டேஸ்ட்ல வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். வாங்க ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. ஒரு கப் கோஸ் எடுத்து திருக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். திருகுன கேரட் ஒரு கப், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு குடமிளகாய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமா பொடியை நறுக்கின கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா கோஸ்லயும் தண்ணி இருக்கும், கேரட்லயும் ஈரப்பதம் இருக்கும். அதனால தண்ணியை சேர்க்க வேண்டியது இல்லை. பாருங்க, தண்ணி சேர்க்காமலே கரெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, இப்போ கையில எண்ணெய் தேய்ச்சுக்குங்க. அதே மாதிரி உள்ளங்கையிலே தேய்ச்சுங்க. இப்போ மீடியமான சைஸ்ல எடுத்துங்க, ரொம்ப பெருசு வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்தா போதும். இதை நல்லா உருண்டை போட்டுக்குங்க. இதே போல இருக்கிற மாவு எல்லாத்தையும் நீங்க உருண்டை போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்கம்மா. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் அடுப்பத்தை மீடியமான அளவுல வச்சிருங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. நம்ம உருண்டை போட்டு வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஒரு பீஸா எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் வெந்து வர அளவுக்கு நல்லா திருப்பி விடுங்கம்மா. அடுப்போட தீ மீடியமான அளவில் வச்சிடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா மேலே கலர் மாறும், உள்ள வேகாம இருக்கும். நீங்க மீடியமான அளவில் வச்சிட்டிங்கன்னா உள்ள இருந்தே நல்லா வெந்து வரும். பாருங்க, பார்க்கறது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் தான் இது. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நீங்க எடுத்துடலாம். இதே போல இருக்கிற வெஜிடபிள்ஸ் உருண்டையெல்லாம் நீங்க பொரிச்சு எடுத்துங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. நம்ம வெஜிடபிள்ஸ் பொரிச்ச எண்ணெயை நீங்க சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது ஒரு வெங்காயம் நல்லா மெலிசா கட் பண்ணிருக்கேன். நீங்க கட் பண்றது எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் இது. இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் வதக்கிடுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு 1/2 குடமிளகாய் எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா வெங்காயத்தாள் சேர்த்துங்க. சப்போஸ் வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்க பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கலந்து விட்டா போதும். இப்போ இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம், இதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சோயா சாஸ் அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் சேர்த்தாலே போதும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு மேலே தேவையில்ல. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதே போல இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி நல்லா சுண்டி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டீங்கன்னா கலந்து விட்டீங்கன்னா நல்லா சுண்டிடும். அடுப்பத்தை குறைச்சி வச்சுக்கோங்க, டக்குன்னு சுண்டிடும். இல்லைனா பாருங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா தண்ணி சுண்டிடுச்சு பாருங்க. இப்போ இந்த டைம்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்க, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, இந்த பதத்துல தான் இருக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க உருண்டையை இதில் சேர்த்தலாம். இதை சேர்த்துட்டு நல்லா 2ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. நல்லா கெட்டியாகணும், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடாது, கெட்டியாயிடும். பாருங்கம்மா, நான் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா கிரேவியா இருப்பாருங்க. அதே போல இந்த உருண்டையில இந்த மசாலாலாம் இறங்கும் போது நல்லா ஜூசியா இருக்கும் சாப்பிடும் போது. கூடவே இறக்குற டைம்ல பொடியா நறுக்கின வெங்காயத்தாள். அவ்வளவுதான், நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான வெஜ் மஞ்சூரியன் ரெடி.